ரொம்ப அழகான ஒரு வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாருடைய வீடுகளிலேயும் தொங்குகிற இல்ல அழகா வசன போர்டு இதுதான். சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வசனத்தை? எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா எல்லாரும் வாசிக்கணும். இல்லைன்னா டிவியில் போட்டுருங்க. இதில் எழுத்து சின்னதாக இருக்குதுன்னா ஏசாயா 58:11 எல்லாரும் வாசிக்கணும். சரியா? ரெடியா? 1 2 3 சொல்லிட்டு வாசிக்கலாமா? வெரி குட். 1 2 3. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஆமென். ரொம்ப அழகான வசனம். நீன் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் நான், அப்புறம் உன்னைன்னு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் என்னைன்னு போட்டு வாசிக்க போறோம். இப்போ நல்லா புரிஞ்சுதா? நீன் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போட்டு வாசிக்கணும்? நான். உன்னைன்னு போட்டிருக்கிற இடத்துல என்ன போடணும்? என்னை. இப்ப இந்த வசனத்தை நம்ம சொந்தமாக்கிக்க போறோம். இந்த வசனத்தின் சொந்தக்காரர் நீங்க தான். ஆமென். நான் தான். ஆமென். இப்போ அப்பனா அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? எனக்கானதான் நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி அழகா திரும்பி வாசிக்கலாமா? திரும்பி எப்படிதான் வாசிக்கணும்? 1 2 3 வாசி. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். அப்படியே வசனத்துல கைய வைங்க. ஜீசஸ், கைய வச்சு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் சுதந்தரிக்கிறோம். இந்த வார்த்தை எனக்குரியது. அப்பா. இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குரியது. இந்த வார்த்தை என் சந்ததிக்குரியது. இந்த வார்த்தை என் சபைக்காக நான் சுதந்தரிக்கிறேன். இது எனக்கு சொந்தமாகட்டும். இந்த வார்த்தையை இன்றைக்கு எங்களுக்குரியதாய் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசித்து சொல்லுங்க ஆமென். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வசனம் சொந்தமாயிருச்சுன்னா அது பாடல் ஆயிடணும்னு ஆசை. எனக்கு வசனத்தை மாத்தாம பாடுறதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் என்னுடைய பாட்டில் நிறைய பாடல்களை யார் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடலுக்கு நான் எழுதியிருக்கிறேன். கிங் டேவிட்னு எழுதியிருக்கிறேன். கிங் டேவிட். வீடியோ போட்டுட்டு இந்த பாட்டை யார் எழுதுனான்னு போடுவாங்கல்ல, கம்போசர், லிரிசிஸ்ட். அதில் லிரிக்ஸில் வந்து எங்கள் பேரை போடுறதுக்கே யோசிப்போம். ஏன்னா நாங்கள் வசனத்தை அப்படியே தான் பாடுறதுனால வசனத்தை யார் எழுதுனா, சங்கீதங்களை யார் எழுதுனா, தாவீதுராஜா தானே எழுதினார். அதனால தாவீதுராஜனே போட்டிருக்கிறோம் நிறைய பாடல்கள். இருதயம் தொய்யும் போதுன்னு ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு நான் எழுதலை, வசனத்துக்கு நான் ராகம் போட்டேன். நான் யோசித்தேன், சாமி கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒருவேளை தாவீது இந்த காலத்தில் இருந்திருந்தாருன்னா இப்படி பாடியிருப்பாரோ அப்படின்னு கேட்ட உடனே ராகத்தை பாடல அப்படியே இருதயத்தில் கொடுத்தேன். அப்படிதான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ராகத்தை போட்டார். ஆமாம், வசனத்தை அழகா சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி. ஆமென். மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி. என் ஆத்துமாவை திருப்தியாக்கி. என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். இது அப்படியே பாட போறோம். அப்படியே ஃபாலோ பண்ணி பாடுவீங்களா? அந்த கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். லாஸ்ட்ல பாடும்பொழுது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். என் எலும்புகளை மீனமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். என் எலும்புகளை மீனமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார்.
நல்லா இருந்துச்சா? அப்படின்னா பாடணும். வெரி குட். பாடலாமா? கர்த்தர் என்னை நித்தமும் நித்தமும் நடத்திடுவார். பாட போறோம். சரியா? ரிப்பீட் பண்ணி பாடுங்க ஜெசிமா. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், என் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார், என் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்தினார்னா, திரும்ப சொல்றேன், எத்தனையோ மனிதர்கள் நம்மை நடத்தி இருக்கிறார்கள். சின்ன வயசுல இருந்து பிறந்த குழந்தைய கரம் பிடித்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் நம்மை நடத்துகிறார்கள். ஒரு வயசுக்கு அப்புறம் இருதயத்துக்கு பிரியமானவர்கள் கரம் பிடிச்சு நம்மளை நடத்துறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் நடத்துறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்னை நித்தமும் ஆல்வேஸ், அதுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை முடிவில்லை, நித்தமும் நம்மளை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவர் நடத்தினாருன்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. 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 அவர் நினைச்சாலே ஆசீர்வாதம் இல்ல. அவர் கரத்தை பிடிச்சு நடத்தினாருன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்ல. இந்த வசனத்துல 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கரெக்டா? என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்ம இருப்போம், வற்றாத நீரூற்றை போல. எத்தனை பேருக்கு ஆசை இந்த 4 ஆசீர்வாதங்கள்? இந்த 4 ஆசீர்வாதங்களும் வேணும்னா ஒண்ணு கர்த்தர் நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நடத்தணும்னா உண்மையிலே நம்ம தவறுவதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு சொன்ன கதை, எனக்கு அப்ப சின்ன வயசுனால தெரியல, ஒரு 3 வயசு இருக்கும். சின்ன வயசு தான். அப்போ ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வாக்கிங் கூட்டிட்டு போனாராம். வாக்கிங் கூட்டிட்டு போகும் பொழுது எப்பவுமே சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது இந்த விரலை கொடுப்போம், பார்த்துருக்கீங்களா? இந்த விரல் என்ன பண்ணோம், அந்த சின்ன பிள்ளை பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் நான் பிடிச்சிக்கிட்டேன்னா எங்க அப்பா விரலை பிடிச்சிக்கிட்டு என்னை நடத்தி கூட்டிக்கிட்டே போனாராம். போகிற வழியில் ஒரு சின்ன கல் தடுக்கிட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நான் பிடிச்சிட்டு இருந்த அந்த கையை விட்டுட்டு டொமால்னு கீழே விழுந்துட்டேன். நான் எப்படி விழுந்துட்டியா? ஒரே அழ. எங்கள் அப்பாவால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியலையாம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது இப்போ என்ன பண்ணாரா எங்கள் அப்பா, அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டார். நான் அவர் விரலை பிடிக்கல, அவர் என் கரத்தை பிடிச்சிக்கிட்டார். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இதே மாதிரி ஒரு தடுக்கிற நிலைமை வரும் பொழுது இப்போ நான் விழலை. ஏன்? தகப்பனின் கரம் இருக்கு பார்த்தீங்களா? ஐ ஹவ் சீன் இன் சம் ஃபோட்டோஸ். ரொம்ப அழகாக ஒரு குழந்தையோட கரத்தை இப்படி இப்படி கையில் பிடிக்கிறதுக்கு வர ஒரு பெரிய கரம். இதுதாங்க தகப்பனின் கரம். அந்த கரம் பராக்கிரமம் செய்யும் வசனம் சொல்லு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமோ செய்யும். அவருடைய கரத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா யாபேஸ் வேண்டும் போது சொல்றாரு, உங்க கரம் என்னோட கூட இருந்து தீமைக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை. எஸ்ராவும் நெகேமியாவும் சொல்றாங்க, இது பலமுள்ள கரம், தயவுள்ள கரம், பாதுகாக்கிற கரம், என்னை வழி நடத்துகிற கரம். ஆமென். அந்த கரம் கர்த்தர்
கர்த்தருடைய கரம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கரத்துக்குள்ள உங்க கரத்தை இப்ப கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில யாரையோ நடத்த கரம் கொடுத்திருப்பாங்க. இப்போ உங்க கரத்தை நல்லா உயர்த்தி என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கங்கப்பான்னு நீங்க தாங்க சொல்லணும். நீங்க தான் சொல்லணும், என் கரத்தை நீங்க பிடிச்சு என்ன நீங்க நடத்துங்கப்பா. நீங்க என்ன நடத்துறதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். இது இந்த சாய்ஸ் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துறாரு. நீ உனக்கு விருப்பப்பட்ட என் கருத்தை நீ பிடிச்சுக்கலான்னு சொல்றாரு. என்னை நித்தமும் நடத்துங்கப்பா, என்னை நித்தமும் நடத்துங்கப்பா, என்னை நித்தமும் நடத்துங்கப்பா. 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா என்னை நித்தமும் நடத்துங்க, நித்தமும் நடத்துங்க ஆண்டவரே, நித்தமும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். என் எலும்புகளை உள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.